அதிகாரம் 15. எண்ணாகமம் 14, 16 ஆகிய அதிகாரங்களில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலோ அவர்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் காணிக்கைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கலகக்காரராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய ஆராதனையின் பிரமாணத்தை சொல்லுகிறார். துரோகிகளாகிய மனுஷருக்கும் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வரங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். சங்கீதம் 68:18. இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போது கர்த்தர் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். அவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதலினாலும் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்கள். கர்த்தரோ தம்முடைய நீதியான கோபத்தினால் இஸ்ரவேல் ஜனத்தாரை வனாந்திரத்திலே அழித்து போட வேண்டும் என்று சித்தம் கொண்டார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணியதினால் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர்களுக்கு மறுபடியுமாய் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய இரக்கத்திற்கு அடையாளமாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பலிகளை பற்றிய பிரமாணங்களையும் காணிக்கைகளை பற்றிய பிரமாணங்களையும் மறுபடியுமாய் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு ஒப்புரவாகி இருக்கிறார். அவர்கள் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொள்கிறார். ஆகையினால் கர்த்தர் அவர்களுக்கு ஆராதனையின் பிரமாணத்தை மறுபடியுமாய் விளக்கிச் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்ததினாலும் அவர்களோடு ஒப்புரவானதினாலும் அவர்களுடைய ஆராதனையை அங்கீகரிக்கிறார். நாம் கர்த்தரோடு ஒப்புரவாகாவிட்டால் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார். போஜன பலிகளையும் பான பலிகளையும் பற்றிய பிரமாணம் தேசத்தில் பிறந்தவனுக்கும் அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம். கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை, அறியாமையினால் செய்த பாவத்திற்கு செலுத்தப்படும் காணிக்கை, துணிகரமாய் செய்த பாவத்திற்கு தண்டனை, ஓய்வு நாளை மீறியவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை, வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல்கள்,